ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா வந்து அழகாக புடவை கட்டிட்டு வெளியில் வராங்க. அவங்க பின்னாடியே வந்து சந்தா யாதவும் அழகாக புடவை கட்டிட்டு வெளியில் வரவும் சோழன் வந்து கேட்குறாரு, என்னங்க அவங்களும் புடவை கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ நிலா சொல்கிறாங்க, ஆமாம் சோழன், என்கிட்ட இருக்கிற புடவையை தான் அவங்களுக்கு கட்டி விட்டேன் அப்படின்ட்டு சொல்லவும், சரிங்க வாங்க நீங்கள் ரெடி ஆயிட்டீங்கல்ல, வாங்க கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்லுவோம். சேரன், சோழன், நிலா, பல்லவன், பாண்டியன், நடேசன், சந்தா யாதவ் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகும். அப்போ கரெக்டாக வந்து கார்த்திகா வராங்க. கார்த்திகாவை பார்த்த உடனே வந்து நிலா போய் கேட்குறாங்க, என்ன கார்த்திகா, நாங்கள் ரெடி ஆகிட்டோம், நீங்கள் கோயிலுக்கு இன்னும் கிளம்பலையா அப்படின்ட்டு கேட்கவும், கார்த்திகா சொல்கிறாங்க, என்ன அம்மா ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ கரெக்டாக வந்து கஸ்தூரி பார்த்துட்டு, ஏய் கார்த்திகா, என்ன அவ கூட உனக்கு பேச்சு அப்படின்ட்டு கேட்கவும், கார்த்திகா சொல்கிறாங்க, இல்லைம்மா அவங்க கோயிலுக்கு ரெடி ஆயிட்டாங்களாம், அதான் நம்மளை வரலையா அப்படின்ட்டு கேட்டாங்கம்மா, அதாம்மா பேசிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்லவும், கார்த்திகா அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாடு, அவங்க கூடலாம் சேர்ந்து நம்ம போக மாட்டோம், அது அவங்களுக்கே தெரியும், வேணும்னு அவள் கேட்குறாளா அப்படின்ட்டு சொல்லிட்டு நிலாவை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, நாங்கள் தனியாக வந்துக்கிறோம், நீ ஒன்று என் பொண்ணுக்கிட்ட இதை பற்றிலாம் பேச வேணாம், நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க அப்படின்ட்டு சொல்லவும், அடுத்த நிலாவும் சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கிளம்பி வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து இருக்கவும், அப்போ ஊர்க்காரர் வராரு. அவர் வந்துட்டு, என்ன எல்லாரும் கிளம்பிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்கவும், நடேசனா, ஆமாம், நீ என்ன லேட்டாக வர அப்படின்ட்டு கேட்க, நானா இங்கே ஒரு வேலையாக இருந்துச்சு, சரி வாங்க நீங்கள் தான் ரெடி ஆகிட்டீங்கல்ல, வாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே அழைச்சிட்டு வந்து கோயில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகவும், எல்லோரும் வந்து கோயிலை பார்க்குறாங்க. அது ரொம்ப அழகான கோயில், ரொம்ப பழமையான கோயிலாக இருக்குது, ஐயனார் கோயில். எல்லோரும் வந்து கோயிலை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அடுத்து வந்து சாமி கும்பிடலாங்க அப்படின்ட்டு பூசாரி வந்து கூப்பிட்றாரு, வாங்க எல்லாரும் பூஜை பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவர் சத்தம் கொடுக்கவும், இந்த வாரம் சாமி அப்படின்ட்டு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்லவும், நடேசன் வந்து நிலா கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருமா, இந்த பூசை தட்டை எடுத்து இந்த சாமி கையில் கொடு அப்படின்ட்டு சொல்லவும், நிலா வந்து கரெக்டாக வந்து கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்து கார்த்திகாவோட அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்ட்டு சொல்லவும், எல்லோரும் வந்து திரும்பி பார்க்குறாங்க. அவங்க படபடன்னு வந்துட்டு, முதல்ல நாங்கள் தான் சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணுவோம், எங்கள் மாலையை சாமிக்கு ஃபஸ்ட்டு போடுங்க அப்படின்ட்டு சொல்லுவோம். கார்த்திகா சொன்னாங்க, அம்மா என்னம்மா நீ கோயிலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுற, விடுமா அப்படின்ட்டு சொல்ல கஸ்தூரி சொல்லாங்க, ஏய் நீ பேசாமல் இருடி, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்ல நடேசன் சொல்கிறாரு, எங்களுக்கும் தானே இந்த சாமி வந்து குலதெய்வம், நீ இப்போ வந்துட்டு நீ தான் பண்ணுவ அப்படின்ட்டு சொன்னால் எப்படி நல்லாவா இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவோம். நிலா சொல்கிறாங்க, நாங்கள் தானே முதல்ல வந்தோம், அப்போனா நாங்களே ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிட்டு போயிடுறோமே அப்படின்ட்டு சொல்ல கஸ்தூரி சொன்னாங்க, நீ முதல்ல வந்தா என்ன அர்த்தம், நாங்கள் தான் வருஷம் வருஷம் வந்து சாமிக்கு திருவிழா எடுத்து பொங்க வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் இப்போ வந்துட்டு முதல்ல சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நினச்சா சரியாக இருக்குமா அது அப்படின்ட்டு சொல்ல சோழன் சொல்கிறாரு, எங்களுக்கும் தானே அது குலதெய்வம், இப்போ தான் எங்களுக்கு வந்து குலதெய்வம் தெரிஞ்சிருச்சு இல்லையா, நாங்களும் வருஷம் வருஷம் வருவோம் அப்படின்ட்டு சொல்லவும், கஸ்தூரி சொல்கிறாங்க, நீ வருஷம் வருஷம் வர்றப்பவே அதை பார்த்துக்கோ, இப்போ முதல்ல நாங்கள் பூஜை பண்ணிடுறோம் அப்படின்ட்டு சொல்லவும், நடேசன் கேட்குறாரு, என்னது நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, கோயிலுக்கு வந்தும் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்ல கஸ்தூரி கேட்குறாங்க, நீயும் இங்கே வந்து தான் வம்பிலுக்கு இழுப்பியா, இங்கே பாரு, குலதெய்வத்துக்கு செய்கிறதெல்லாம் விட்டுத்தரலாம் முடியாது, நாங்கள் தான் முதல்ல பூஜையே பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு, இந்தா பூசாரி இந்த தட்டை வாங்கிக்கோங்க, இந்த மாலையை எடுத்து சாமி கழுத்தில் போடுங்க அப்படின்ட்டு சொல்ல நடேசன் சொல்கிறாரு, இந்தா சாமி, எங்களுக்கும் தான் இதுதான் குலதெய்வம், நாங்கள் தான் முதல்ல வந்தோம், நாங்கள் தான் பூஜை செய்வோம், எங்கள் தட்டை முதல்ல வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லவும், அந்த சாமியார் வந்து அப்படியே முழிக்காரு. அப்போ கஸ்தூரி சொன்னாங்க, பிரச்சனை பண்ணவே ஊர்லேருந்து இங்கே கிளம்பி வந்துட்டீங்களா, நீங்கள்லாம் எங்கேருந்து தான் வாரீங்களோடா அப்படின்ட்டு சொல்ல சேரன் வந்து சொல்கிறாரு நடேசனை பார்த்துட்டு, அப்பா விடுங்கப்பா, அவங்களே பண்ணிட்டு போகட்டும், வந்த இடத்துல எதுக்குப்பா நமக்கு பிரச்சனை அப்படின்ட்டு சொல்ல நடேசன் கேட்குறாரு, டேய் உங்கள் பேச்சை கேட்டு கேட்டு தாண்டா நான் இப்படி ஆயிட்டேன், ஏதோ பண்ணி தொலைங்கடா அப்படின்ட்டு சொல்லவும், சேரன் வந்து சொல்கிறாரு, சேரன் பூசாரி கிட்ட சொல்கிறாரு, பூசாரி அவங்களே முதல்ல சாமி கும்பிடட்டும் அப்படின்ட்டு சொல்லிடுவோம். கஸ்தூரி வந்து, ஏய் கார்த்திகா, உன் வீட்டுக்காரரை கூப்பிடு, முன்னாடி வாங்க, 2 பேரும் இந்த பூசை தட்டையை அப்படியே சாமி கையில் கொடுங்க அப்படின்ட்டு சொல்லவும், பூசாரி கையில் வந்து அந்த தட்டை அப்படியே கொடுக்கவும், அடுத்து வந்து பூசாரி என்ன பண்ணுறாருன்னா அந்த தட்டை கையில் வாங்கிட்டு சாமிக்கு வந்து மாலை எல்லாம் போட்டு பூஜைலாம் செய்கிறாரு.
பூஜைலாம் செஞ்சு முடிச்சதும் சாமி கும்பிட்டு வந்து அவங்க வந்து கோயிலுக்கு வெளியில் போய் உட்காந்துக்கிறாங்க. அடுத்து நடேசன் குடும்பத்தை பார்த்துட்டு தட்டை கொடுங்க அப்படின்ட்டு கேட்கவும், பூசாரி வந்து மூத்தவர் யார் அப்படின்ட்டு நடேசன் வந்து தட்டை கொடுக்க வரவும், அடுத்து வந்து நடேசனை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஐயா, புருஷன் முஞ்சாதியாக சேர்ந்து தான் தட்டை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்ல, பூசாரி அப்படியே பார்க்காரு. சேரன் அவர் பக்கத்தில் வந்து சந்தா யாதவ் நிற்கிறாங்க. உடனே பூசாரி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இவங்க புருஷன் பொண்டாட்டி தானே, நீங்கள் தட்டை எடுத்து கொடுங்க தம்பி அப்படின்ட்டு சொல்லவும், இதை கேட்ட உடனே சேரனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நடேசன் சொல்கிறாரு, இங்கே பாரு பூசாரி, சேர்ந்து நின்னா என்ன புருஷன் முஞ்சாதி ஆயிடுவாங்களா, அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படின்ட்டு சொல்ல, பூசாரி சொல்கிறாரு, மன்னிச்சிருங்க, அந்த பிள்ளை சேர்ந்து நின்ன உடனே அவரோட பொண்டாட்டின்னு நான் நினச்சிட்டேன், எனக்கு தெரியாதுல்ல கல்யாணம் ஆகலைன்னுட்டு அப்படின்னுட்டு சொல்லவும், அடுத்து வந்து நடேசன் சொல்கிறாரு, இங்கே பாரு சோளா, நிலா, நீங்கள் 2 பேரும் வாங்க, இந்த தட்டை எடுத்து சாமி கையில் கொடுங்க அப்படின்ட்டு சொல்லவும், சோழனும் நிலாவும் சேர்ந்து வந்து தட்டை எடுத்து அப்படியே பூசாரி கையில் வந்து கொடுக்கவும், அவர் என்ன பண்ணுறாருனா அப்படியே சாமிக்கு வந்து மாலெல்லாம் போட்டு பூஜைலாம் செய்கிறாரு. பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஊர் மக்களும் மற்ற பூஜைலாம் செஞ்சுக்கிறாங்க. அடுத்து சேரன் ஃபேமிலி எல்லோரும் அப்படியே கோயிலை அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க ஒரு பக்கம் உட்காந்துக்கிறாங்க. கார்த்திகா அம்மா, அதுக்கப்புறம் கார்த்திகா அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களும் கோயிலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே அவங்க வேற ஒரு பக்கம் உட்காந்துக்கிறாங்க. அடுத்து கார்த்திகாவோட அம்மா சொல்கிறாங்க கார்த்திகா கிட்டேயும் கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் கிட்டேயும், சரி கார்த்திகா வா, நம்ம வந்து வீட்டுக்கே போயிடலாம், இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருந்து என்ன பண்ண போகிறோம், வா போகலாம் அப்படின்ட்டு சொல்லி கூப்பிடவும், அடுத்து கார்த்திகாவோட அம்மா ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து வந்து அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே கார்த்திகாவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பெரியப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சத்தம் போடுறாங்க, அண்ணே எல்லாமே ஒன்னால தானே வந்துச்சு அப்படின்ட்டு சொல்ல, பெரியப்பா என்னம்மா கஸ்தூரி ஃபோன் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாமல் டக்குன்னு பேச ஆரம்பித்த, எனக்கே புரியலம்மா, என்னம்மா ஏதாச்சும் பிரச்சனையாம்மா அப்படின்ட்டு அவர் கேட்க, அண்ணே இன்னைக்கு கோயிலுக்கு வந்தாங்கல்ல இந்த சேரனு அவங்க எல்லாரும், ஐயோ நம்ம கோயிலுக்கு வந்துட்டு அவங்க தான் முதல்ல பூஜை பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்கிட்ட வம்பிழுத்தாங்க, அதான் நானும் என்னால் பேசாமல் இருக்கவே முடியல, எனக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்ல, பெரியப்பா சொல்கிறாங்க எல்லா தப்பும் என்னால் தாம்மா, இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சே பார்க்கலாமா அப்படின்ட்டு சொல்லவும், கார்த்திகாவோட அம்மா சொல்கிறாங்க, அண்ணே நீ சொல்லாமல் இருந்திருந்தா அவங்க வந்திருப்பாங்களான்னு, ஏன்னே இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ட்டு சொல்ல, பெரியப்பா சொல்கிறாங்க, சரிம்மா விடுமா கஸ்தூரி, அதான் இப்போ ஒரு வாட்டி வந்துட்டு அவங்க போயிடுவாங்கல்ல, அது வரைக்கும் நீ சும்மா இரு, பேசாதம்மா அப்படின்ட்டு சொல்லவும், சரிண்ணே நான் ஃபோனை வைக்கிறேன், இது எனக்கு சொல்லலைன்னா மனசே ஆறாது போல அப்படின்ட்டு சொல்லவும், கரெக்டாக வந்து சேரன் சோழன் நிலா பாண்டியன் பல்லவன் சந்தா யாதவ் நடேசன் எல்லாரும் சேர்ந்து சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்து பூஜை தட்டை வந்து நிலா வந்து ரூம்குள்ளே வச்சுட்டு மறுபடியும் வந்து வெளியில் வந்து எல்லார் கூடயும் சேர்ந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பல்லவன் வந்து சொல்கிறாரு, இந்த ஊர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஊர் நல்ல பச்சை பசேன்னு இருக்குது, இந்த கிராமம் எனக்கு பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்ல, சோழனும் சொல்கிறாரு, நமக்கும் இந்த ஊரில் ஏதாச்சும் ஒரு வீடு அப்படின்ட்டு இருந்தால் நல்லா இருக்கும்ல, நாம் இங்கே வந்து தங்கலாம்ல அப்படின்ட்டு சொல்லவும், நடேசன் சொல்கிறாரு, டேய் என்னடா வீடு இல்லையா உங்களுக்கு, யார் சொன்னா, இப்போ நம்ம தங்கியிருக்கோம்லா, இந்த வீடு உன் தாத்தன் கட்டினது தான்டா, இந்த வீடு ஒரு வகையில் இதுவும் நம்ம வீடு மாதிரி தான் அப்படின்னுட்டு சொல்ல, சேரன் வந்து கேட்குறாரு, அப்பா அப்போனா இது நம்மளோட பூர்வீக வீடாப்பா அப்படின்ட்டு சொல்லுவோம். நிலாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போனா நம்ம எப்போ வருஷம் வந்தோம் அப்படின்னாலும் இந்த வீட்லேயே நம்ம தங்கிக்கலாம்ல அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்கவும், அப்போ என்னடானா கஸ்தூரி வந்து அங்கே தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க, கூடி பேசுகிறான்வளே அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. சோழன் வந்து கேட்குறாரு, சோழன் வந்து நடேசன் கிட்ட கேட்குறாரு, இந்த வீடு நம்மளுடைய வீடு தான் அப்படிங்கிறத எதுக்காக நீங்கள் முன்னாடியே சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்ட்டு சொல்ல, கஸ்தூரி கோவமா, என்னது இந்த வீடு இவங்க வீடா, எவன் சொன்னது அதை அப்படின்ட்டு சொல்லிட்டு கோவமா வர்றாங்க. அப்போ நடேசன்னு சொல்கிறாரு, அப்போ எனக்கு சொல்ல தோணவே இல்லைடா, அதான் இப்போ சொல்லிட்டேன்ல அப்படின்ட்டு சொல்லவும், கஸ்தூரி கோவமா வந்து சோழன் கிட்ட கேட்குறாங்க, டேய் நீ என்ன சொன்ன, இந்த வீடு உங்கள் வீடா, யாரடா சொன்னது அப்படின்ட்டு சொல்ல, நடேசன் வந்து சொல்கிறாரு, ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க நீ, வந்ததுலேருந்து ஏதாவது வம்பு இழுத்துட்டே இருக்க, ஆமாம் இது நம்ம பூர்வீக வீடு தானே, அப்போனா இது எனக்கும் தானே சொந்தம், அதான் என் பசங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்லவும், கஸ்தூரி சொல்கிறாங்க, ஆமாம்
இது உனக்கும் சொந்தம். யார் சொன்னது? அங்கே சென்னையில் தான் அந்த வீடை தராமல் எங்களை அவ்வளவு அலக்கழிக்கன்னா இப்போ இந்த வீடும் உங்களுக்கு சொந்தம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அலையிற, உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல சோழன் வந்து சொல்கிறாரு, நாங்கள் ஒன்றும் உங்கள் வீடை ஒன்றும் சொந்தம் கொண்டாடலை சரியா, இது எங்கள் தாத்தன் வீடு அப்படின்னு எங்கள் அப்பா இப்போ தான் எங்களுக்கு சொன்னார். அதனால தான் நாங்கள் அவ்வளோ பேசிட்டு இருந்தோம். இதை கேட்டுட்டு நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து சண்டை போடுறீங்க. உங்களுக்கு எப்படி இந்த வீடு சொந்தமோ உங்கள் கூட பிறந்த ஏன் அப்பாவுக்கும் தானே இந்த வீடு சொந்தமாகும் அப்படின்ட்டு சொல்ல கஸ்தூரி சொல்கிறாங்க, டேய் வாயை கழுவுடா, இந்த மாதிரி பேசினேன் அவ்வளோதான், நான் சும்மாவே இருக்க மாட்டேன்டா. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? அங்கே என்னடான்னா ஊர்லேயே எங்களை நிம்மதியாக விடுறது கிடையாது. நிம்மதியை தேடி கோயிலுக்கு வந்தால் இங்கேயும் வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா அப்படின்ட்டு சொல்லி கத்தி கத்தி பேசிட்டு இருக்கவும், அப்போ கார்த்திகா வந்து என்ன அம்மா எங்கேயோ கத்தி பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு சொல்லிட்டு எட்டி பார்க்கவும், உடனே கார்த்திகாவோட ஹஸ்பண்டும் வந்துடுறாங்க. 2 பேர் வந்து அம்மா என்னம்மா, ஏம்மா வந்த இடத்துல எதுக்குமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்குமா சண்டை போடுறீங்க அப்படின்ட்டு சொல்ல கார்த்திகா அம்மா சொல்கிறாங்க, ஏய் கையை விடுறி, இவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு உனக்கு தெரியுமாடி அப்படின்ட்டு சொல்ல கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, அத்தை என்ன அத்தை நீங்கள் வந்த இடத்துல எதுக்கு இவங்க கூட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அத்தை அப்படின்ட்டு சொல்லவும் கார்த்திகா சொல்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் இருக்குடா ஒரு நாள், சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாவா இருக்கீங்க, இருக்கட்டும்டா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து ரூம்குள்ளே வந்துடுறாங்க. வந்த உடனே கார்த்திகா கேட்குறாங்க, அம்மா ஏம்மா நீ சும்மாவே இருக்க மாட்டியா, எதுக்குமா மாமா குடும்பத்தோட சண்டை போட்டுகிட்டே இருக்க அப்படின்ட்டு சொல்லவும் அப்போ அதுக்கு வந்து கார்த்திகா அம்மா சொல்கிறாங்க, நீ வாயை மூடுடி, அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காத, அவங்க பேசினதை கேட்டால் எனக்கு அப்படியே ஆதங்கமாக வருதுடி அப்படின்ட்டு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மா வந்து பெரியப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, அண்ணே இங்கே வந்து உட்காந்துட்டு இவனுங்க என்னோட உசிரையே எடுத்துருவாங்க போலண்ணே அப்படின்ட்டு சொல்லவும் பெரியப்பா வந்து இப்போ என்னம்மா நடந்துச்சு அப்படின்ட்டு அவர் கேட்கவும், அண்ணே இந்த வீடு இருக்குல்ல அவங்க வீடு அப்படின்ட்டு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு சொல்லவும் பெரியப்பாவுக்கும் கோவமாக இருக்குது. என்னது அப்படி சொன்னானா அவன் ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு வரட்டும், அவனுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி விட்டுடலாம், நாமளும் சரி அவனுக்கு எதுவும் செய்ய வேணாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டு வச்சோம் பார்த்தியா கஸ்தூரி, இனிமே வந்து அந்த மாதிரி நம்ம இருக்கவே கூடாது கஸ்தூரி, வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டை எப்படி வந்து அவங்கிட்ட வாங்குறது அப்படின்ட்டு அந்த வேலையை தான் நம்ம முதல்ல முடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லவும் கஸ்தூரி சொல்கிறாங்க, ஆமாண்ணே நாமளும் பாவம் பார்த்து அவங்க இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டு வச்சோம் பார்த்தியா, அவங்க இப்போ என்னடான்னா இந்த வீடு அவங்களுக்குள்ளது அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க, அதானே இதை வந்து சும்மாலாம் விடவே கூடாதுன்னு அப்படின்ட்டு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்கவும் பெரியப்பா சொல்கிறாரு, நீ ஒன்றும் பதட்டப்படாத கஸ்தூரி, அவங்க ஊருக்கு வரட்டும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடவும் கார்த்திகா கேட்குறாங்க, அம்மா மாமா வீட்டில் சொன்ன மாதிரி இந்த வீடு அவங்களுக்கும் தானேம்மா சொந்தம், தாத்தா சொத்து அவங்களுக்கும் சொந்தம் தானே, நீ என்னம்மா இதெல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்ல அப்போ கஸ்தூரி சொன்னாங்க, ஏய் வாயை மூடுறி, எல்லாமே ஒன்னால தான், நீ கொடுக்குற தைரியம்தான் அந்த பசங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்வோ அப்படின்ட்டு சொல்லிட்டு சத்தம் போடவும் இந்த எபிசோட் வந்து அப்படியே முடியுது.